அனைவருக்கும் வணக்கம். கேரளாவில் தென்மேற்கு பருவமழை இன்று தொடங்கியுள்ளது. பொதுவாக ஜூன் 1ஆம் தேதி தென்மேற்கு பருவமழை தொடங்கும். 8 நாட்களுக்கு முன்பாகவே மே 24ஆம் தேதியே கேரளாவில் தென்மேற்கு பருவமழை தொடங்கியுள்ளது என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. இந்த நிலையில்தான் கேரளாவை தொடர்ந்து தமிழகத்திலும் தென்மேற்கு பருவமழை தொடங்கியுள்ளதாகவும் வரும் 28ஆம் தேதி வரை தமிழகத்தில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை மைய தென்மண்டல தலைவரான அமுதா தெரிவித்திருக்கிறார். மேலும் இது தொடர்பாக அவர் கூறுகையில், வங்கக்கடலில் மே மாதம் 27ஆம் தேதி காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளது எனவும், அரபிக்கடலில் இன்று காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நிலை கொண்டுள்ளது எனவும், அரபிக்கடலில் நிலை கொண்டுள்ள தாழ்வு மண்டலமாகவே கரையை கடக்கும் எனவும், புயலாக மாற வாய்ப்பில்லை எனவும், 16 ஆண்டுகளுக்கு பிறகு கேரளாவில் தென்மேற்கு பருவமழை முன்கூட்டியே தொடங்கியுள்ளது எனவும் கூறினார். இதன் காரணமாக இன்று இரவு தமிழகத்தில் 21 மாவட்டங்களில் மழை வெளுத்து வாங்கும் என கூறப்பட்டுள்ளது. அதன்படி சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, விருதுநகர், தென்காசி, தேனி, நீலகிரி, கோயம்புத்தூர், திருவண்ணாமலை, வேலூர், ராணிப்பேட்டை, தருமபுரி, கள்ளக்குறிச்சி, கரூர், ஈரோடு, திருப்பூர், திருச்சி, கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்டங்களில் லேசான இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதேபோல நாளை கோவை மற்றும் நீலகிரிக்கு நாளை 25ஆம் தேதி மற்றும் நாளை மறுநாள் 26ஆம் தேதி அதிதீவிர கனமழைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடப்பட்டிருக்கிறது. மேலும் நெல்லை, தென்காசி, கோவை, நீலகிரியில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளது. நெல்லை, தேனி, தென்காசி, குமரி மாவட்டங்களில் நாளை மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளது எனவும் கூறியுள்ளார். மேலும் அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கையையும் சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ளது. அதன்படி நாளை 25ஆம் தேதி மற்றும் 26ஆம் தேதிகளில் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் கனமுதல் மிக கனமழையும் அதிதீவிர கனமழையும், திருநெல்வேலி மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், தேனி, தென்காசி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமுதல் மிக கனமழையும், திருப்பூர் மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. 27ஆம் தேதியன்று தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் கனமுதல் மிக கனமழையும், திருப்பூர், திண்டுக்கல், தேனி, தென்காசி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. 28ஆம் தேதியன்று தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், நீலகிரி, திருப்பூர், தேனி மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. 29 மற்றும் 30ஆம் தேதியன்று தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். நாளை சென்னையை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன் அறிவிப்பில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும், நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான அல்லது மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது எனவும், அதிகபட்ச வெப்பநிலையானது 35 டிகிரி செல்சியஸை ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலையானது 26 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும்.